அன்பு தமிழ் மக்களே வணக்கம். நிஜமாக நடக்கும் சில சம்பவங்கள் த்ரில்லர் மூவிகளை விட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் என்டபி என்ற ஏர்போர்ட்டில் இஸ்ரேல் இராணுவம் நடத்திய ஒரு இராணுவ சாகசம். வேறு எந்த நாடும் செய்ய துணியாத ஒரு விஷயத்தை இஸ்ரேல் செய்தது. அந்த நிகழ்ச்சியை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லப் போகிறேன். இந்த நிகழ்ச்சியை பற்றி பலர் வீடியோ வெளியிட்டு உள்ளனர். எத்தனை பேர் வீடியோ வெளியிட்டாலும் சுவாரஸ்யம் குன்றாத நிகழ்ச்சி இது. ரெய்ட் ஆன் என்டபி என்று ஒரு திரைப்படமாகவும் இந்த கதை எடுக்கப்பட்டது. 90 Minutes at Entebbe என்று புத்தகமாகவும் இந்த சம்பவம் விளக்கப்பட்டுள்ளது. அந்த புத்தகத்தை படித்து நான் உண்மையிலேயே பிரமிப்படைந்தேன். அதை வைத்து எனக்கு தெரிந்த விஷயத்தை இப்போது உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். ஜூன் 27 1976 எப்போதும் போல இஸ்ரேலில் பொழுது புலர்ந்தது. ஏர் பிரான்சின் ஜம்போ ஏர்பஸ் ஃப்ளைட் நம்பர் 139 எப்பவும் போல பாரிஸுக்கு கிளம்பி சென்றது. முதலில் கிரீஸ் நாட்டின் ஏதென்ஸ் நகரில் சில பயணிகளை இறக்கி விட்டுவிட்டு பாரிஸை நோக்கி புறப்பட்டு சென்றது. அது கிளம்பிய சில நிமிடங்களிலேயே பயணிகள் 4 பேர் சீட்டை விட்டு எழுந்திருத்தார்கள். இந்த விமானம் கடத்தப்படுவதாக அறிவித்தார்கள். பயணிகள் எல்லோரும் அலறினர். அவர்களை தீவிரவாதிகளின் கையில் இருந்த துப்பாக்கி ஊமையாக்கியது. அப்போது விமானத்தில் 248 பயணிகள் இருந்தனர். அதில் 103 பேர் இஸ்ரேலியர்கள். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் லிபரேஷன் ஆஃப் பாலஸ்தீன் என்ற தீவிரவாத குழுவைச் சேர்ந்த 2 பேரும், ஜெர்மன் பார்டர் ஆஃப் மெயின்கோஃப் என்ற ஜெர்மானிய தீவிரவாத குழுவைச் சேர்ந்த 2 பேரும் அதில் இருந்தனர். அவர்கள் உகாண்டாவின் என்டபி ஏர்போர்ட்டுக்கு விமானம் கடத்தி செல்லப்படுவதாக அறிவித்தனர். பைலட்டின் தலையில் ஒரு ரிவால்வர் அழுத்தி கொண்டிருந்தது. அவருக்கு அங்கு ஓட்டிச் செல்வதை தவிர வேறு வழி இல்லை. விமானம் உகாண்டா என்டபி ஏர்போர்ட்டில் தரை இறங்கியதும் அந்த 4 தீவிரவாதிகளுடன் மேலும் 3 பேர் என்டபியில் சேர்ந்து கொண்டனர். இப்போ 7 தீவிரவாதிகள் பிடியில், மொத்த பயணிகளும் இருந்தனர். தீவிரவாதிகளை அந்த நாட்டின் அதிபர் இடி அமீன் அன்புடன் வரவேற்றார். 100 உகாண்டா இராணுவ வீரர்கள் அந்த விமானத்துக்கு பாதுகாப்பு அளித்தனர். செயற்கரிய செயலை செய்திருக்கிறீர்கள். எங்கள் இராணுவம் உங்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கும் என்று உறுதி அளித்தார். பயணிகள் முகத்தில் பயம் குடியேறியது. தீவிரவாதிகளே பயங்கரமானவர்கள். அவர்கள் வந்து இறங்கிய நாடோ மிக பயங்கரவாதியான இடி அமீனின் உகாண்டா என்ற ஆப்பிரிக்க நாடு. இடி அமீனின் முகத்தை பார்த்தாலே குழந்தைகள் கூட ஆகி போகாது. கொரில்லா குரங்குகள் பார்த்தால் மேரேஜ் அலையன்ஸ் பேசும். அழகிய பெண்களை கண்டால் அவன் அதை தூக்கி கொண்டு போகிறவன். அவனுக்கு வெள்ளைத்தோலை கண்டால் ரொம்பவும் பிடிக்குமாம். ஏனென்றால் அண்டங்காக்காவே வெக்கப்படும் அளவுக்கு அவன் தோல் கருப்பு. பாலிகாமஸ் என்ற ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் அதிபர் தான் அவன். அமெரிக்காவையே பயமுறுத்தியவன் அவன். தீவிரவாதிகள் கோரிக்கை என்னவென்றால், இஸ்ரேலிய சிறைகளில் இருக்கும் 53 தீவிரவாதிகளை விடுதலை செய்ய வேண்டும். ஜூன் 30 அவர்களை விடுவிக்க வேண்டும். இல்லை என்றால் எல்லா பயணிகளையும் கொன்று விடுவோம் என்று மிரட்டினார்கள். பிணைய கைதிகள் உயிருக்கு பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தனர். இஸ்ரேலியர்களை கொன்று மகிழ எப்போதுமே ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் இருந்து கொண்டேதான் இருக்கும். இஸ்ரேலியர்களை கொல்ல துணிபவன் தான் அழிவான். அதுதான் இன்று வரை உள்ள வரலாறு. இதற்கிடையில் விமானத்தில் இருந்த அனைவரின் பைகளும் சோதனையிடப்பட்டு அதில் இருந்த துப்பாக்கிகளை பிடுங்கிக் கொண்டனர். ஒன் ராங் மூவ் வில் காஸ்ட் யூ யுவர் லைஃப் என்று எச்சரித்தனர். எந்த பயணியும் தீவிரவாதியை தாக்க முற்படவில்லை. விமானம் தரையிறங்கியதும் இஸ்ரேலுக்கு செய்தி சொல்லப்பட்டது. சிறையில் இருக்கும் தீவிரவாதிகளை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அவர்கள் கொடுத்த லிஸ்டில் உள்ள தீவிரவாதிகளில் சிலர் கென்யா நாட்டிலும் சிலர் ஜெர்மன் சிறையிலும் இருந்தனர். அந்த நாடுகள் இஸ்ரேலுக்காக அவர்களை விடுவிக்க முன்வருமா, சம்மதிக்குமா? இஸ்ரேல் விமானம் கடத்தப்பட்ட செய்தி அறிந்து பாலஸ்தீன மக்கள் பட்டாசு வெடித்தும் துப்பாக்கிகளை வெடித்தும் கொண்டாடினார்கள். இஸ்ரேல் கொந்தளித்தது. பயணிகளின் உறவினர்கள் கதறினர். இஸ்ரேலுக்கும் உகாண்டாவுக்கும் உள்ள தூரம் 4000 கிலோமீட்டர். அப்போது இஸ்ரேலின் பிரதம மந்திரியாக இருந்தவர் இஸ்டாக் ராபின். அவருக்கு இஸ்ரேல் மக்கள் நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்தனர். பயணிகளின் உறவினர்கள் அவரை முற்றுகையிட்டனர்.
பேச்சுவார்த்தை நடத்தி பயணிகளை விடுவிப்பேன் என்று உறுதிமொழியை மட்டும்தான் அவரால் கொடுக்க முடிந்தது. இஸ்ரேல் பாலஸ்தீன தீவிரவாதிகளை ஜெயிலில் இருந்து விடுவிப்பதில் சிரமம் ஒன்றும் இல்லை. ஆனால் இஸ்ரேலை பற்றி உலக அரங்கில் என்ன நினைப்பார்கள்? இஸ்ரேலியர்களின் உயிர் முக்கியமா, இஸ்ரேலியர்களின் கௌரவம் முக்கியமா? இஸ்ரேலை கோழை என்று கிண்டலடிக்க மாட்டார்களா? விடுவிக்க சொல்லும் தீவிரவாதிகள் கொடூரமான கொலை குற்ற செயல்களை செய்தவர்கள், குழந்தைகளையும் பெண்களையும் தலையை சீவி கொடூரமாக கொலை செய்தவர்கள். அவர்களை விடுவித்தால் அவர்கள் மறுபடியும் வந்து இஸ்ரேலியர்களைத்தான் கொல்லுவார்கள். 30ஆம் தேதி வரை இந்த பேச்சுவார்த்தை நீடித்தது. இதற்கிடையில் வேறு வழிகளில் பயணிகளை மீட்பதை பற்றி இஸ்ரேல் யோசிக்க ஆரம்பித்தது. எகிப்து அமெரிக்காவின் உதவியை நாடப்பட்டது. மொசாத் முடுக்கிவிடப்பட்டு என்டபி ஏர்போர்ட் அமைப்பு, அங்குள்ள கட்டடங்கள், வீடுகள், ரன்வேயின் நீளம், அகலம், இராணுவ வீரர்களின் எண்ணிக்கை எல்லாம் ஆராயப்பட்டது. அதற்கு கென்யாவில் உள்ள வில்சன் ஏர்போர்ட் சீக்ரெட் சர்வீஸ் என்ற பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சியை அவர்கள் நாடினார்கள். அது கென்யாவில் உள்ள நைரோபியில் இருந்தது. அந்த நிறுவனம் ஓகே என்று கூறிவிட்டது. அவர்கள் ஒரு சிறிய விமானத்தை ஏற்பாடு செய்து என்டபி ஏர்போர்ட்டுக்கு மேலாக பறந்து, விமான நிலையத்தின் மேலே பறந்து புகைப்படம் எடுத்து அதை இமெயிலில் அனுப்பினார்கள். அந்த போட்டோவை வைத்துதான் இந்த மீட்பு திட்டம் தீட்டப்பட்டது. மேலும் விமானங்கள் வந்தால் இறங்க முடியுமா என்று ஆராயப்பட்டது. நள்ளிரவு நேரமானால் அங்கு ஏர் டிராஃபிக் கம்மியாக இருக்கும் என்று அறியப்பட்டது. ஏர்போர்ட்டில் குவிந்திருக்கும் உகாண்டா இராணுவத்தின் எண்ணிக்கை, அவர்கள் கையில் இருக்கும் ஆயுதங்கள் எவை எவை என்று உளவு மூலம் அறியப்பட்டது. அதற்கு கென்யா நாடு மிகவும் உதவி செய்தது. பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த சமயத்தில் விமானத்தில் இருந்த 103 இஸ்ரேலியர்களை தனியாக பிரித்து விமான நிலையத்தில் உள்ள ஒரு தனி அறையில் அடைத்தார்கள். மீதமுள்ள 148 இஸ்ரேலியர் அல்லாத பயணிகளை 3 நாட்களாக கொஞ்சம் கொஞ்சமாக விடுவித்துக் கொண்டே இருந்தார்கள். அவர்களை தனி விமானத்தில் பாரிஸுக்கு அனுப்பி வைத்தனர். மீதமுள்ள 103 இஸ்ரேலியர்கள் பிளஸ் 12 விமானப்பணி ஊழியர்கள் பிணைய கைதிகளாக அந்த அறையில் இருந்தனர். எங்கள் கோரிக்கைகள் ஏற்கப்படாவிட்டால் ஒவ்வொரு இஸ்ரேலியர்களையும் தவணை முறையில் கொல்லப்போவதாக அறிவித்தனர் தீவிரவாதிகள். இதற்கிடையில் மொசாத் என்டபி ஏர்போர்ட் பற்றிய ரகசியங்களை வயர்லெஸ் மூலமாக அதிரடிப்படையினருக்கு அறிவித்தது ஷின்பெட். ஷின்பெட் இல்லாத நாடே இன்று உலகில் இல்லையே. இஸ்ரேல் ஒரு ரகசிய திட்டம் தீட்டியது. அது மொசாத்துக்கும் இராணுவத்துக்கும் மட்டுமே தெரியும். பேச்சுவார்த்தைக்கு டைம் கேட்டது இஸ்ரேல். ஜூன் 4ஆம் தேதி தான் இறுதி நாளாக தீவிரவாதிகளால் கடைசியில் முடிவு செய்யப்பட்டது. ஜூலை 3ஆம் தேதி 4 ஹெர்குலஸ் C-130H என்ற கார்கோ பிளேன் ரெடி செய்யப்பட்டது. நள்ளிரவில் இஸ்ரேலில் இருந்து புறப்படுவது என்றும் அதில் 200 அதிரடிப்படை வீரர்களை கொண்டு செல்வது என்றும் முடிவு செய்யப்பட்டது. அதனுடன் 2 ஜெட் விமானங்களும் உடன் செல்ல வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டது. இதனிடையில் இந்த திட்டங்கள் எதுவும் அறியாமல் இஸ்ரேலிய ஊடகங்கள் கடத்தல் செய்திகளை வாசித்துக் கொண்டு இருந்தன. நாடே சோகத்தில் இருந்தது. நடக்கப் போகிற விஷயங்கள் யாருக்குமே தெரியாது. நள்ளிரவில் மேஜர் மோர் வீட்டு கதவு தட்டப்பட்டது. கேப்டன் சைரட் மட்கல் வீட்டுக்குள் நுழைந்தார். நடக்கப் போகும் திட்டத்தை பூட்டிய அறைக்குள் அவருக்கு சொன்னார். உன் மனைவிக்கு கூட இது தெரியக்கூடாது, உடனே புறப்பட்டு வா என்று கூறிவிட்டு அவரை அழைத்து சென்றனர். கார்கோ விமானத்தின் பைலட் நாதன் டீவிர் இதற்கு முன் இருட்டில் கார்கோ விமானத்தை விபத்து இல்லாமல் இயக்க முடியுமா என்று ட்ரையல் டெஸ்ட் பார்த்து அதில் வெற்றியும் கண்டார். இராணுவ வீரர்களுக்கு உகாண்டா நாட்டு இராணுவ உடை தைத்து வழங்கப்பட்டது. உகாண்டா நாட்டு எம்பளம் உடைகளில் வைத்து தைக்கப்பட்டது. அவர்கள் விமானத்தில் கொண்டு செல்லும் மெர்சிடஸ் காரில் உகாண்டா நாட்டு கொடிகள் ஏற்றப்பட்டன. உகாண்டா நாட்டு நம்பர் பிளேட்டு அந்த காருக்கு மாற்றப்பட்டது. மேஜர் டேன் ஷாம்ரான் தலைமையில்தான் இஸ்ரேல் அதிரடிப்படை இஸ்ரேலை விட்டு கிளம்பியது. கார்கோ விமானத்தை ஏன் எடுத்து சென்றார்கள் என்றால், அதில் தான் பெரிய பெட்ரோல் டேங்க் இருக்கிறது. 4000+4000 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டும். எரிபொருள் இடையில் நிரப்ப வேண்டிய தேவை இருக்காது. அதனால் தான் அந்த விமானத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். உகாண்டாவின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது என்டபி நகரம். கம்பாலாவில் இருந்து 34 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது. கார்கோ பிளேனை வைத்து தாழ்வாக பறப்பது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். கரணம் தப்பினால் மரணம் என்ற நிலையில்தான் அந்த விமானம் பறந்து சென்றது.
உகாண்டாவின் ராடார்களை ஏமாற்றிவிட்டு உள்ளே சென்று விட்டது முதல் விமானம். அந்த விமானத்தில் இருந்த கருப்பு நிற மெர்சிடஸ் கார் அது இடியமீன் உபயோகிக்கும் காரை போலவே இருந்தது. முதலில் அந்த காரில் சில இராணுவ வீரர்கள் செல்வார்கள். உகாண்டா இராணுவம் இடியமீன் தான் வருகிறார் என்று அவர்கள் துப்பாக்கியால் சுடமாட்டார்கள், அமைதியாக இருப்பார்கள். அந்த அசந்து இருக்கும் நேரத்தில் அதிரடியாக செயல்பட வேண்டும். முதலில் உகாண்டா இராணுவ வீரர்களை சைலன்சர் பொருத்திய துப்பாக்கிகளை வைத்து காலி பண்ணிவிட்டு தான் பிணைய கைதிகளை பிடித்து வைத்திருக்கும் அறைக்கு செல்ல முடியும், அந்த தீவிரவாதிகளை கொல்ல முடியும். குண்டு சத்தம் கேட்டு நிச்சயம் வெளியே வருவார்கள் அவர்கள். அப்போது அவர்களையும் காலி பண்ணிவிட வேண்டும். இதுதான் அவர்களது திட்டம். விமானம் ஏர்போர்ட்டில் இறங்கும் போது நல்ல வேளையாக ஓடுதளத்தில் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தது. அதனால் விமானத்தை இறக்குவதற்கு சிரமம் இருக்கவில்லை. ஓடுதளத்தின் பாதியிலேயே விமானம் நிறுத்தப்பட்டது. அதில் இருந்த மெர்சிடஸ் காரும் அதிரடி படையினரும் வேக வேகமாக இறங்கினார்கள். காரில் ஏறிக்கொண்டார்கள். கார் விரைந்து ஏர்போர்ட்டை நோக்கி சென்றது. வழியில் ஒரு உகாண்டன் செக்யூரிட்டி தடுத்து நிறுத்தினார் காரை. காரில் யார் போகிறார்கள் என்று உற்று பார்ப்பதற்குள் காரில் இருந்த அதிரடிப்படை அவனை சுட்டு தள்ளியது. பிணைய கைதிகளை பிடித்து வைக்கப்பட்டிருக்கும் அறையை அதிரடிப்படை கண்டுபிடித்தது. முதலில் உகாண்டா இராணுவத்தினரை சுட்டு கொண்டார்கள். வெளியே கேட்கும் வெடிச்சத்தம் பிணைய கைதிகளை பிடித்து வைத்திருக்கும் தீவிரவாதிகளை குழப்பியது. உறக்கத்தில் இருந்து எழுந்து வந்த உகாண்டா வீரர்கள் ஒவ்வொருத்தராக கொல்லப்பட்டனர். 100க்கும் மேற்பட்ட உகாண்டா வீரர்கள் இப்படியாக கொல்லப்பட்டனர். அரை மணி நேரம் அந்த துப்பாக்கி சண்டை நீடித்தது. இஸ்ரேல் இராணுவம் கொஞ்சமும் தாமதிக்கவில்லை. 7 தீவிரவாதிகளையும் சுட்டு கொண்டது. தீவிரவாதிகள் ஷிஃப்ட் போட்டு தூங்கி கொண்டிருந்தனர். நீ ஒரே அடியா தூங்குப்பா அப்படின்னு புல்லட்டுகள் அவர்களை முத்தமிட்டன. உகாண்டாவின் 7 MiG-17S MiG-21 விமானங்கள் டைம் பாம் செட் பண்ணி அழிக்கப்பட்டது. இஸ்ரேல் இராணுவம் கிளம்பி சென்ற பின் உகாண்டா விமானப்படை இஸ்ரேலியர்களை துரத்தக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கைக்காக அவைகள் தாக்கி அழிக்கப்பட்டன. அவை சமீபத்தில் தான் ரஷ்யாவிடம் இருந்து வாங்கப்பட்ட விமானங்கள், போர் விமானங்கள். அந்த ஏர்போர்ட்டே ஒரு போர்க்களமாக அந்த நள்ளிரவில் மாறியது. அந்த சண்டையில் 5 இஸ்ரேலிய வீரர்கள் காயமடைந்தனர். ஒருவர் கொல்லப்பட்டார். கொல்லப்பட்டவர் வேறு யாருமல்ல, அந்த பெஞ்சமின் நேத்தன்யாகு, இப்போதைய இஸ்ரேலிய பிரதமர் நேத்தன்யாகுவின் உடன் பிறந்த அண்ணன். பணைய கைதிகள் வேகமாக கார்கோ பிளேனில் ஏற்றப்பட்டனர். அந்த சமயத்தில் தான் பெஞ்சமின் நேத்தன்யாகு உகாண்டா படை வீரர் ஒருவர் சுட்டதில் குண்டடிப்பட்டு இறந்தார். இறந்த பெஞ்சமினின் உடலுடன் பிணைய கைதிகளுடன் இஸ்ரேலை நோக்கி விமானம் புறப்பட்டு சென்றது. அடிப்பட்ட வீரர்களுக்கு விமானத்திலேயே இருந்த மருத்துவர் சிகிச்சை அளித்தார். விமானம் நைரோபி விமான நிலையத்துக்கு சென்று பெட்ரோல் நிரப்பிக்கொண்டு டெல் அவீவ் நோக்கி புறப்பட்டது. மொத்த ஆபரேஷனும் 60 நிமிடங்களில் நடந்து முடிந்துவிட்டன. இந்த தாக்குதலை பற்றி கேள்விப்பட்ட இடி அமீனுக்கு பயங்கரமாக பைத்தியம் பிடித்து கொண்டது. எரிந்து விழுந்தார். இஸ்ரேலியர்களுக்கு உதவிய கென்யாவுக்கு பாடம் கற்பிக்க உகாண்டாவில் இருந்த அப்பாவி கென்யா நாட்டுக்காரங்களை சுட்டு கொல்ல உத்தரவிட்டார். ஒரு பாவமும் செய்யாத 3000 கென்யா மக்கள் அநியாயமாக செத்தனர். பதிலுக்கு கென்யாவும் 245 உகாண்டா மக்களை கொன்றது. கடத்தப்பட்ட விமானத்தில் உடல்நலம் குன்றி என்டபி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒரு நோயாளியையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை. மருத்துவமனையிலேயே உகாண்டா இராணுவத்தால் அவர் சுட்டு கொல்லப்பட்டார். அவர் என்ன பாவம் செய்தார்? இஸ்ரேலின் இந்த இராணுவ நடவடிக்கை தோல்வி அடைந்தால் மட்டுமே ஜெயிலில் உள்ள குற்றவாளிகளை விடுவிக்கலாம் என்று இஸ்ரேல் நினைத்திருந்தது. ஆனால் ஒரே ஒரு இராணுவ வீரனை மட்டும் இழந்து அத்தனை இஸ்ரேலியர்களையும் எந்தவித காயமும் இன்றி மீட்டது இந்த இஸ்ரேல் இராணுவம். அப்போது இஸ்ரேலின் வீரம் உலக மக்களால் வெகுவாக பாராட்டப்பட்டது, வானளாவ புகழப்பட்டது. இஸ்ரேலில் இறங்கிய விமானத்தில் இருந்து இறங்கிய இராணுவ வீரர்களை இஸ்ரேலிய மக்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடினார்கள். இப்படித்தான் அந்த வீர சாகச சம்பவம் நடந்தது. இந்த பதிவை பற்றிய உங்கள் கருத்துகள் வரவேற்கப்படுகின்றன. வேறு கதையுடன் மீண்டும் வருவேன். ஜெய் ஹிந்த்.